வாழும் பெண் தான் நாடு காக்கும் தலைமையை விளங்கப்படுகிறார். தித்திக்கும் தந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கன் முதற்கால் வணக்கம். நான் இன்று பேச வந்த தலைப்பு வாழ்விக்கும் சென்னை. மேல் சென்னையின் இரு பெருகளை கேட்டதும் மிக பிரியாத ஒருவித ஈர்ப்பு மனதில் ஒட்டிக் கொள்கிறது. பெரும் நகருக்கே உரிய பரபரப்பு மக்களின் நடத்தி வாழைகள் நிறைச்ச பதப்பட்ட கலாச்சாரம் என்ற வழக்கமான அடையாளம் தாண்டி பல மக்களே வாழ்க்கும் சிங்கார சென்னையை பற்றி உங்களிடம் வந்துள்ளது. பலதரப்பட்ட மக்கள் வாழும் இந்த சென்னை பொருளாதார சிக்கல் ஏந்தி வாழ வைக்கும் சென்னை. கோடீஸ்வரனுக்கு இருக்கிற மாடி எரிகளுக்கு கிடைச்சது தெருங்கோடு. அன்று எரிகளில் இருந்து நீர் கொண்டு வந்து பயிர் வளர்த்த சென்னை இன்று ஏரியாக்களாக மாறி பல உயிர்கள் வாழும் சென்னை இது. சென்னையின் மக்கள் தொகை சுமார் 7.45 மில்லியன் ஆகும். இங்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 24,418 மக்கள் வசிக்கின்றனர். 1000 ஆண்களுக்கு 948 பெண்கள் உள்ளனர். கல்வி அறிவு விகிதம் 80.14%. நகரின் 25 விழுக்காடு மக்களின் குடிசை பகுதிகளில் வசிக்கின்றனர். படித்தவன் படிக்காதவன் ஏழைகள் பணக்காரன் என்று அற்புதங்கள் உண்டு, அலுவலகம் உண்டு, சேவையும் உண்டு, பெரிய மாயங்களும் உண்டு, உழைப்புகளும் உண்டு, சோம்பேறிகளும் உண்டு, வல்லர்களும் உண்டு, திழகளும் உண்டு. எனக்கு நினைவில் வந்தது இன்னும் என்னும் சென்னை ஒரு காலத்தில் அனைவருக்கும் சோறு போட்ட ஊர். ஜாதி மத பேதமின்றி வந்தவர்களெல்லாம் வணக்கம் சொல்லி வரவேற்று வாழ்க்கை கொடுக்கும் சென்னை. நாணத்தின் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுந்தது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, தமிழ் பொழிந்த தமிழருவி, தமிழ் அன்னையும் தமிழின் தொன்னையும் என் பேச்சலிருக்கும் உன்னையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ என் கடமையே செய்வேன். பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து உத்தரத்த அத்தனை பேரையும் சேம் காத்து வழங்குவதே நல்ல பழக்கம். அதுவே என் வழக்கம். நன்றி கூறுகிறேன். தித்திக்கும் பெருந்தமதி கெட்டு பரவட்டும் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிக்கும் பெரும்பாலும் குற்றம் குற்றமே வழியில் வந்த நடுவர்களுக்கும் வணக்கமே. அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. மദ്രാസപട്ടണം என்று வைக்கப்பட்ட சிங்கார சென்னை தன் மக்களுக்கு பல சலுகை செய்தாலும் வாழ்வளிக்கும் முறையில் முதன்மையாகவே உள்ளது. பணமில்லாத பட்சத்திலும் ஏழை எளியவர்களுக்கும் வயிறார உணவளிக்க அம்மா உணவகங்களே ஆயிரமே. பணம் இல்லாதவர்களுக்கும் கல்வி அளித்து வாழ்வில் உயர அரசு பள்ளிகளும் ஆயிரமே. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களும் ஆயிரமே. அவசர சிகிச்சை அளிக்க அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையும் ஆயிரமே. தன்னாட்டு மக்கள் என்று நினைத்து அயராதவர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளும் ஆயிரமே. இந்தியாவிலேயே 2வது பாதுகாப்பான நகரம் எது என்று தெரியுமா? சென்னை தான். அது மட்டுமின்றி வாழ்வதற்கு மற்ற நகரத்தை விட மலிவான நகரம் என்று சென்னை பார்க்கப்படுகிறது. சிற்றூரில் இருந்து வந்தாலும் பெருநகரில் இருந்து வந்தாலும் சென்னை அனைவருக்கும் இனிய வாழ்வளிக்கிறது. இத்தனை தனித்தன்மை மற்றும் சிறப்புகளையுடைய நம் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையை போற்றி காப்போம். நன்றி மறப்பது நன்றென்று என்ற திருவள்ளுவன் வாக்குப்படி எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தரது அவர்களுக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். மதுராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட சிங்கார சென்னை மக்களுக்கு பல சலுகைகளை செய்தாலும் வாழ்வளிக்கும் வகையில் முதன்மையாகவே உள்ளது. பணம் இல்லாத பட்சத்திலும் ஏழை எளியவர்களுக்கு வயிறார உணவளிக்கும் அம்மா உணவகங்களும் ஆயிரமே. பணம் இல்லாதவர்களுக்கும் கல்வி அளித்து வாழ்வில் உயர உதவும் அரசு பள்ளிகளும் ஆயிரமே. வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பளிக்க அரசு மற்றும் தனியார் துறைகளும் ஆயிரமே. அவசர சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையோ ஆயிரமே. இந்தியாவிலேயே 2வது பாதுகாப்பான நகரம் சென்னையே ஆகும். வாழ்வதற்கு மலிவான நகரமும் சென்னையே ஆகும். இத்தனை தனித்தன்மையும் சிறப்புகளும் உடைய நம் தலைநகரமான சென்னையை போற்றி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அன்னை தமிழே அருளாகியமே, பழமைக்கு பழமையே, புதுமைக்கு புதுமையே, கண்ணீர் தமிழாயிருந்து இன்று கண்ணீர் தமிழாயின் நாவில் நடமாடும் தமிழ் அன்னையே உம்மை வணங்கி தொடங்குகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் டி. ஸ்ரீலேகா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு நான் வியந்த சென்னை. தமிழக மாவட்டங்களிலேயே மிகவும் வளர்ச்சி பெற்ற மாவட்டம் நம்முடைய சென்னை மாவட்டம் தான். தொழில் வளர்ச்சியில் சென்னை மாவட்டம் முதலிடம் பதிக்கின்றது. சென்னை மாவட்டம் தென்னகத்தின் தலைவாசல் தெற்கு ஆசியாவின் நம்முடைய சென்னை மாவட்டம் தென்னகத்தின் தலைவாசல் தெற்கு ஆசியாவின் தெற்றாய் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், தென்னிந்தியாவின் கலாச்சார தலைநகரம் பல சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளது. தேச கலைஞர்கள்
எல்லோருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பாதிக்ஷா. நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு நான் வியந்த சென்னை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கண்ணின் பூங்குன்றனாரின் வரிகளுக்கு ஏற்ப சென்னை விளங்குகிறது. சென்னையின் சிறப்புகளை கண்டு நான் வியந்தவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். சென்னை இந்தியாவின் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நகரங்களில் சென்னையும் ஒன்றாகும். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாகவும் இந்தியாவின் 4வது பெரிய நகரமாகும். இந்தியாவின் மருத்துவ தலைநகரமும் சென்னை தான். தென்னிந்தியாவின் கலாச்சார தலைநகரமும் சென்னை தான். மேல் வலதுபுறத்தில் இருந்து கடிகார திசையில் பார்த்தசாரதி கோவில், கத்திபாரத சந்திப்பு, உலக வர்த்தக மையம், ரிப்பன் கட்டிடம் போன்ற இடங்களை கண்டு நான் மிகவும் வியப்படுகிறேன். மற்றும் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை கண்டு நான் மிகவும் வியப்படுகிறேன். ஏனென்றால் சென்னை இந்தியாவின் 2வது கடற்கரை ஆகும். சென்னை தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வாகன உற்பத்தியில் சென்னையே முதலிடம் பெறுகிறது. மிகப்பெரிய வைஃபை நெட்வொர்க் பெற்ற முதல் நகரம் சென்னை தான். இவ்வளவு சிறப்புகளை பெற்ற சென்னையை பற்றி நான் மிகவும் வியப்படுகிறேன். இந்தியாவில் நான் இன்னும் கண்ட ஒன்றை உங்களிடம் விரிவாக கூற விரும்புகிறேன். நான் ஒருமுறை சென்னை ரயில்வே நிலையத்திற்கு சென்றேன். அங்குள்ள சிறப்புகளை கண்டு வியந்தேன். நான் வியந்தவற்றுள் சென்னை ரயில் நிலையமும் ஒன்றாகும். இவ்வளவு ஏன் நாம் இங்கு இருக்கிறோமே, இந்த நூலகமானது தென்காசியிலேயே சிறந்த நூலகமாகும். அப்படிப்பட்ட நூலகம் சென்னையில் தான் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். நாம் வந்தோரை வாழ வைக்கும் சென்னை என்று சென்னைக்கு சிறப்பு பெயர் உண்டு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் வளர்ந்திட வன்மொழி வாழியவே. தமிழுக்கும் தமிழன்